ஆயா 21st அண்ட் 22nd பிப்ரவரியோட நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன இருக்குன்னா, சேலம் சாகோ. இப்போ வந்து பார்த்தோம்னா சேலம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மாம்பழத்துக்கு ஃபேமஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா சாகோன்னா ஜவ்வரிசி, இதுக்குள்ள ஜவ்வரிசி இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபேமஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்னா, நம்ம சேலத்துலேருந்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க கனடாவுக்கு. இந்த ஜவ்வரிசியை யார் பண்ணியிருக்காங்கன்னா அப்பேடான்ற நிறுவனம் பார்த்தோம்னா நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்தோம்னா கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த நாடு, இந்த ஜவ்வரிசிக்கு வந்து பார்த்தோம்னா ஜிஐ டேக் இருக்குது. ஸோ புவிசார் குறியீடு வந்து இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு மைல் ஸ்டோன். இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஜவ்வரிசியை ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணதில் முதல் டைம் வந்து பார்த்தோம்னா கனடாவுக்கு டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜவ்வரிசி பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து பார்த்தோம்னா மரவள்ளிக்கிழங்கு. ஸோ மரவள்ளிக்கிழங்கு பார்த்துருக்கோம். அந்த கிழங்குல இருந்து பார்த்தோம்னா அந்த மாவுலேருந்து உருவாக்கக்கூடியது பார்த்தோம்னா இந்த சாகோ. ஸோ இது வந்து 2023 வந்து பார்த்தோம்னா ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ 2023 இந்த புவிசார் குறியீடு வந்து பார்த்தோம்னா இந்த சாகோ, இந்த ஜவ்வரிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. ஸோ என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. யார் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்பேடா. எந்த நாட்டுக்குன்னா கனடா. இதுதான் முதல் முறை. எப்போ ஜிஐ டேக் வந்ததுன்னா 2023 ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுப்போம். இது மரவள்ளிக்கிழங்குலேருந்து உருவாக்கப்படுற அதோட பவுடர் வந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த சாகோ, இந்த ஜவ்வரிசி. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன படிப்போம்னா அப்பேடா பற்றி படிக்கலாம். ஸோ அப்பேடா பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எந்த சட்டத்துக்கு கீழே வருது, இவங்களோட வேலை என்னன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ இது ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அத்தாரிட்டி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பொருட்களையும் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த அப்பேடா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீழே வந்து பார்த்தோம்னா இந்த அப்பேடா நிறுவனம் வருது. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இது வந்து பார்த்தோம்னா ஒரு சட்டத்துக்கு கீழே இயங்கக்கூடிய பாடி. அந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா 1985 உருவாகியிருக்கு. ஓகேங்களா? இந்த சட்டத்துக்கு கீழே இது உருவாக்கியிருக்காங்க இந்த அப்பேடா நிறுவனம். இவங்க தான் வந்து பார்த்தோம்னா விவசாய பொருட்களை எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து எல்லா நாட்டுகளுக்கும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இவங்க இப்போ வந்து நம்ம சேலத்தில் கூட ஜவ்வரிசி கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஜிஐ டேக்ன்றதை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம். ஸோ ஜிஐ டேக் புவிசார் குறியீடு. இப்போ என்னென்னா ஒவ்வொரு ஊர்லேயும் தனித்துவமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குறியீடு தருவாங்க. இந்த குறியீடு வந்து பார்த்தோம்னா WTO. ஓகே, WTOவோட மேற்பார்வை, அதோட ஆக்ட், அவங்க சொன்னபடி வந்து பார்த்தோம்னா இந்த குறியீடு வந்து இந்தியாவில் தராங்க. இந்த என்ன சட்டத்துக்கு கீழே வந்து 1999. ஓகேங்களா? 1999 இந்த சட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த குறியீடு வந்து தராங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 700க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குறியீடு வந்து இருக்குது மொத்தமாக இந்தியாவில். ஆனால் உலக அளவில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலலாம் பார்த்தோம்னா 3300 பொருட்களுக்கு இந்த குறியீடு இருக்குது. இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த பொருட்கள் வந்து கிடைக்கும். ஓகே, குவாலிட்டியான பொருட்கள். இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஜனவரி படி, ஸோ ஜனவரி 2026 படி இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா யூபியில் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் 77, இரண்டாவது இடம் தமிழ்நாடு 74. ஸோ இதை பார்த்துனே வாங்க. நம்ம எக்ஸாம் கிட்ட எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டுன்றதை நீங்கள் எக்ஸாம் கிட்ட வரும்போது செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு யூபி ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு ரெண்டாவது, 74 பொருட்களுக்கு இந்த புவிசார் குறியீடு இருக்குது. ஓகேங்களா? நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். இந்தியா ஜாயின் யூஎஸ் லெட் பேக்ஸ் அலைன்ஸ். ஸோ என்னென்னா பேக்ஸ் சிலிக்கான்ற ஒரு அலைன்ஸ் இருக்குது. சில நாடுகள் கூட்டு சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து யூஎஸ் தான் வந்து இந்த அமைப்பை உருவாக்குச்சு. இதில் வந்து இந்தியா மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட ஏஐ சம்மிட், ஏஐ இம்பேக்ட் சம்மிட் வந்து டெல்லியில் நடக்குது. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த சம்மிட்டில் இந்தியா வந்து பார்த்தோம்னா இந்த பேக்ஸ் சிலிக்கான்ற கூட்டமைப்பில் இந்தியாவும் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நியூஸு. ஸோ இதை தாண்டி இந்த பேக் சிலிக்கானா என்ன, எதுக்காக இந்த பேக் சிலிக்கா உருவாக்கியிருக்காங்க அமெரிக்க நிறுவனம், அமெரிக்கான்றதை பார்க்கலாம். ஸோ பேக் சிலிக்கா அலைன்ஸ். ஸோ இந்த பேக் சிலிக்கா அலைன்ஸ் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 2025 வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேக் சிலிக்கா இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா செமிகண்டக்டர், இப்போ எல்லா பொருட்களும் பார்த்தா மொபைல் ஃபோன் எல்லாமே, லேப்டாப், இது எல்லாமே செமிகண்டக்டர் வந்து தேவைப்படுது. அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் வந்து பார்த்தோம்னா சில கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேர் எர்த் மெட்டல்ஸ், அரிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எங்கே அதிகமாக இருக்குன்னா சைனாவில் 60% ரேர் எர்த் மெட்டல்ஸ்
அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த தாதுக்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா செமிகண்டக்டருக்கு தேவைப்படுற தாதுக்கள், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சைனாவில் அதிகமாக இருக்குது. ஸோ சைனாவில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இப்போ மற்ற நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளை நம்மக்கிட்ட இருப்பு வேணும்ன்றதுக்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதுதான் பேக் சிலிக்கா. இதில் இந்தியாவும் இணைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த அலைன்ஸ் மூலமாக வந்து பார்த்தோம்னா, இந்த பேக் சிலிக்கா மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மூலமாக கட்டுப்படுத்த இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிலிக்கா, கேலியம் போன்ற இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை இது மூலமாக வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த அமைப்பு. இந்தியாவில் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து நம்ம பார்க்க பார்த்து ஒரு ஆர்மி ரிலேட்டட் எக்ஸசைஸ். ஸோ ஓகேங்களா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு 2 முக்கியமான எக்ஸசைஸ் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா இதுதான் வஜ்ர பிரகார் 2026. இது வந்து பார்த்தோம்னா இமாச்சல் பிரதேஷில் நடக்க போகுது. ஓகே, இது யாருக்குன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அங்கேயும் வந்து பார்த்தோம்னா சிறப்பு படை இருக்கும். அந்த சிறப்பு படையும் அமெரிக்காவோட சிறப்பு படையும் இந்தியாவோட சிறப்பு படையும் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் கலந்து போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிங்க, வஜ்ர பிரகார் இதுதான் அதோட பேர். இது தாண்டி பார்த்தோம்னா ஒரு ஆர்மி எக்ஸசைஸும் இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா யூத் அபியாஸ். ஸோ யூத் அபியாஸ் இது வந்து பார்த்தோம்னா ஆர்மி எக்ஸசைஸ். ஸோ யூத் அபியாஸ் அது ஒரு ஆர்மி எக்ஸசைஸ். அது தாண்டி வந்து பார்த்தா ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு பார்த்தோம்னா வஜ்ர பிரகார். ஸோ இந்த 2 மிலிட்ரி எக்ஸசைஸை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தா இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். ஸோ இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியத்தோட ஹெட்டை வந்து பார்த்தோம்னா இந்தியாவை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா சேர்மேனாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இது 9வது மாநாடு. ஸோ இதோட 9வது மாநாடு பார்த்தோம்னா விசாகப்பட்டினம் ஆந்திராவில் நடக்குது. நம்ம தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கு தலைமை பொறுப்பு வந்து எடுத்திருக்கோம். இதுதான் நியூஸு. ஸோ இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓஷனில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பார்த்தோம்னா இதில் மெம்பராக இருப்பாங்க. ஓகேங்களா, இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம். ஸோ இதோட ஏன் இதை உருவாக்குனாங்கன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்க. ஸோ இந்தியன் ஓஷனை பொறுத்தவரை சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு போக்குவரத்துக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். எந்த ஒரு ஆர்மி ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது யார் வந்து ஆரம்பித்தாங்கன்னா 2008 இந்தியா தான் இந்த நேவல் சிம்போசியத்தை ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2008க்கு அப்புறமா இப்போ தான் வந்து நம்ம தலைமை பொறுப்பு இருக்கிறோம். 2008 நம்ம தலைமை பொறுப்பில் இருந்தோம். இப்போ வந்து 2026 to 28க்கும் இந்தியா தான் வந்து பார்த்தா லீட் பண்ண போகிறாங்க இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியத்தை. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த கோஆப்ரேஷனை உருவாக்க போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நட்பு வந்து இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸு. ஸோ இந்தியா வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக்குது. இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து நம்ம பார்க்க போது ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் இம்பார்ட்டன்ட் டே பார்க்க போகிறோம். ஸோ February 21 வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. ஸோ உலக தாய்மொழி தினம். ஸோ உலக தாய்மொழி தினம் February 21. நம்மளை பொறுத்தவரை தீம் ரொம்ப முக்கியம். தீம் பார்த்துங்க, February 21 ரொம்ப ரொம்ப முக்கியமான டே தான். ஸோ யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன், இதுதான் தீமு. இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் இதையே பார்த்துங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டரில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டு. ஸோ என்ன ஆக்டுனா பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம்னா எனாக்ட் பண்ணதுலேருந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஆக்ட் கொண்டு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கோல்டன் ஜூப்ளி. ஓகே, 50 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் கோல்டன் ஜூப்ளி. இது அப்போ எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ட் சம்மந்தப்பட்டதோ. ஸோ அதனால் ஜஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா பாண்டட் லேபர், இந்த கொத்தடிமைத்தனத்தை வந்து மொத்தமாக வந்து ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த சட்டம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிக்சரில் நம்ம எதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆக்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வருஷம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976 கொண்டு வந்தாங்க. எப்போ எனாக்ட் பண்ணுறாங்கன்னா February 9, 1976. ஸோ இதோட பார்த்தோம்னா இது February மந்த்ன்றதுனால இந்த ஆக்ட் 50 வருஷம் வந்து கடந்துச்சு. ஓகேங்களா? இது மூலமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாண்டட் லேபரும் இருக்காங்கன்னா அதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த கொத்தடிமைத்தனத்தை வந்து மொத்தமாக வந்து ஒழிக்கணும், அந்த மாதிரி லேபர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது மெயின்ஸில் கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் வந்து இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 23, 21, 39 இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரீஹாபிலிட்டேஷன். இப்போ வந்து ஒருத்தர் கொத்தடிமையாக இருக்காங்க, அவங்கள வந்து மீட்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தருவாங்கன்னா, ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா 1 லட்ச ரூபா, இதே ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 2 லட்சம், குழந்தைக்கும் 2 லட்சம். ரொம்ப சிவியராக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிவியரான டிராஃபிக்கிங் அந்த மாதிரி இருந்தது 3 லட்ச ரூபா.
அவங்களுக்கு இமிடியேட்டாக வந்து பார்த்தோம்னா இந்த காசை கொடுத்து அவங்களோட வாழ்வில் முன்னேற பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, திறன் வளர்ப்பாங்க, அவங்க வீடு கட்டி தருவாங்க, லேண்டு தருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்ததுலேருந்து அவங்க மீட்டு அடுத்த ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன் வந்து இந்த 50 வருஷம் ஆகும் இப்போவும் வந்து பார்த்தோம்னா இந்த கொத்தடிமைத்தனம் வந்து இன்னும் இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படி ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறது, கண்டுபிடிக்குது. இப்போ இதெல்லாம் செங்கல் சூளை அந்த மாதிரி இடத்துல அதிகமாக இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சரியாக பண்ணலை. வீக் விஜிலன்ஸ். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தோம்னா இந்த சரியாக வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கல. லோ கன்வெக்ஷன் ரேட்டு, அடுத்து மைக்ரெண்ட், இன்ஃபார்மல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் கொடுக்கலாம். ஸோ இது தாண்டி வந்து பார்த்தோம்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா 2 கமிட்மெண்ட்டை சொல்லலாம். ஒன்று ILO கன்வென்ஷன் 29, ஞாபகம் வச்சுக்க, ILO கன்வென்ஷன் 29, SDG கோல் 8.7. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர் ஃபுல்லாக ஒழிக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லைடு வச்சு உங்களால் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஆன்சர்ஸை கொடுக்க முடியும். ஏன்னா அது 50 வருஷம் ஆயிடுச்சுன்றதுனால இதை வந்து மெயின்ஸில் கேட்க ஒரு நல்ல ஒரு பாசிபிள் கொஷின் இந்த ஆக்டர், இல்லை இதை சார்ந்த ஏதோ ஒரு சட்டத்தையோ கேட்கலாம். ஓகேங்களா? ஒன்று லேபரை பற்றியோ இல்லை சைல்டு லேபரை பற்றியோ கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ இதுதான் மெயின்ஸ் பாயிண்ட்டு. அடுத்து நம்ம பார்ப்போது கொஷின் ஆஃப் த டே. கொஷின் ஆஃப் த டே பொறுத்த வரைக்கும் நம்ம GI டேக் பார்த்தோம். ஸோ அதனால் GI டேக்கை பார்த்தோன்னா ஒரு கொஷின் தான். ஓகே, வாட் டஸ் GI? ஸோ இந்த GIக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் இதை தான் கேட்டிருக்காங்க. இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த அறிவுசார் உரிமையில் இந்த GIக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, GIனா ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் ஐடென்டிட்டி, ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா குளோபல் இண்டெக்ஸ், ஆப்ஷன்ஸ் டி வந்து பார்த்தோம்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஸோ ABCD எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்க அது யூடியூப் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 3வது வாரம். ஸோ இப்போ நம்ம வந்து பெப்பு வந்து 21க்கு வந்துட்டோம். ஸோ 3வது வாரம் இது. ஓகே, இந்த 3 வாரத்தோட PDF வந்து பார்த்தோம்னா வெற்றி IAS ஓட அஃபிஷியல் டெலகிராம் ஓட லிங்க் வந்து பார்த்தா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த 3 PDF எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பிக்சர்ஸ் இருக்கோ இதே தான் அந்த பிக்சர்ஸ்லேயே இருக்கும். ஃபைல் நேம் வந்து பார்த்தோம்னா வீக்லி PDFன்னு இருக்கும். ஓகேங்களா? அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.